பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. சமூகத்துல சரிவாதி மக்கள் படிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முடி திருத்தும் கூடிய செல்லும் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு. சைக்கிள் கடை, டீ கடைன்னு ஒரு இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக காரர் வாசிக்க அவரை சுத்தி 10 பேர் செவி வழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான், சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். முரசுரையினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாற்றினார். கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார். தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார். உங்களை போன்ற இளம் பேச்சாளரை உருவாக்கி இருக்கிறார். இப்ப இந்த அறிவு திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார். இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி, பேரறிஞர் அண்ணா செய்த பணி. கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். மறந்துடாதீங்க. ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும்? தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம, இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். போராட போறோம், தொடர்ந்து போராட போறோம். அது வேற. இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் பெரியமார்கள் நான் கேட்க விரும்புவது, களத்துல வேலை செய்யற நீங்க எந்த ஒரு போலி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும். உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும். யாருடைய வாக்குறுதியும் பறிபோகாம பார்த்துக்கணும். அதுக்கான களப்பணி ஆற்றணும். நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான். நம்முடைய போராட்ட வரலாற்றை நேரோட்டும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா. முற்போக்கு விழாவா? கருப்பு, சிவப்பு, நீலம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது.